நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கு உறுத்திய வித்யாபுத்திரன் வீரராஜா குளத்தொழுந்து பேசுகிறேன். இது என்னுடைய 232வது வீடியோ. இந்த வீடியோ மெயினாக அதுக்கு போடுறேன்னா, இந்த ஆதி கைலாசநாதர் கோவில், ஆதி கைலாச நாயகி உடனே ஆதி கைலாசநாதர் கோவில் மேல் முதலம்பேடு இந்த கிராமத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் ஆயிருக்கு. அந்த கோவிலுக்கு ஈஸ்வரன் கிருபையினால அதிசீக்கிரமே அனுக்கிரக மூர்த்தியும் பேர் வந்திருக்கு அவருக்கு. ஏன்னா ஒரு நைட்லேயே புக் ஆகிடுது சங்காபிஷேகத்துக்கு எல்லாமே. சரி, எல்லா அன்பர்களும் நிறையா பணம் கொடுத்துருந்தா. சரி, அதனால் நான் அந்த கோவிலுக்கு உண்டான சாமான்கள் என்னென்ன இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அதெல்லாம் வாங்கி வச்சுட்டோம். உதாரணமாக முதல்ல சொல்கிறது லேம்ப்ஸு. இது ஒன்று 5500 ஒவ்வொரு லேம்பும். இது திருநெல்வேலி மாவட்டத்தில் தயாரானது. கல்லடக்குறிச்சியில் வாங்கினது நேற்று வந்தது. அடுத்ததாக 2 குடங்கள், இதெல்லாம் மிச்சம். அது 2 மட்டும்தான் திருநெல்வேலியில் வாங்கியிருந்தேன். வாழைப்பூ விளக்குன்னு பேர். கிளீனிங் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 குடம், ஒன்று 7 லிட்டர், ஒன்று 5 லிட்டர் குடம். அடுத்ததாக ஷோடச உபசார செட்டு. ஷோடச உபசாரத்தில் 16 விதமான உபசாரங்கள் உண்டு. அதில் எக்ஸ்ட்ரா இந்த இதெல்லாம் சேர்த்தா 20 உருப்படி ஆறுது. இதில் 1 தீபம், 2 தீபம், 3, 4, 5 அந்த மாதிரி 5 இருக்குது. அப்புறம் இந்த கும்பம் இருக்கு. இந்த தட்டுலேயே இப்போ தனித்தனி தீபங்கள் ஒன்றுலேயே ஆரம்பித்து 5 வரைக்கும் வரும். அடுத்து விசிறி, அடுத்து இந்த வேல் மாதிரி ஒன்று இருக்கும், கண்ணாடி, கொடை, அப்புறம் கொடி, வெண்சாமரம், இதெல்லாம் சேர்த்து சொடச பூஜாத்தில் நட்சத்திர தீபம்னு ஒன்று இருக்கு. அந்த கோவிலில் அடுக்கு தீபம் 5 அடுக்கு வச்சிருக்கா. அது வேண்டான்றாங்க. அது எல்லாமே இந்த டோட்டல் காஸ்ட் இது மட்டுமே. இதுவும் இந்த சங்கு 108 சங்கு வாங்கியிருக்கோம். ப்ளஸ் 2 சங்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கான். இந்த சங்கு இந்த சங்கு காமிக்கிற பாருங்க. ஒவ்வொரு பேக்கெட்லேயும் 6 சங்கு இருக்குது. ஸோ 108 சங்கு 102 சங்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. ஒரு வலம்புரி சங்கு இருக்குது உள்ள பெருசாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து இந்த சங்கு விலையே 7600 எடுத்து, ப்ளஸ் இந்த பெட்டி மரப்பெட்டி, தேக்கு மரப்பெட்டி பண்ணியிருக்கோம். பாலிஷ் பண்ண போகிறோம் இனிமே தான். சரி, காமிச்சிடுறேன். அப்புறம் 11 தாம்பாளங்கள் இந்த சங்கு அடுக்கிறதுக்கு. ஸோ ஒரு தாம்பாளத்தில் 10 சங்கு வரும். 11 தாம்பாளத்துலன்னா 10 × 10 100 ஆகிடும். ஒரு கடைசி தாம்பாளத்தில் 8 சங்கு வலம்புரி சங்கு வச்சு கொடுப்பார். ஒரு தாம்பாள விலை 1300 ஆகுது. டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்டு 62000 கிட்டத்தட்ட ஆகியிருக்கு. இது நீங்கள்லாம் ஒவ்வொரு வியூவர்ஸும் அவள் கொடுத்த பணத்தினால வாங்கியிருக்கு. நிறைய பேர் நிறைய தாராளமாக கொடுத்துருக்கா. 100 ஆரம்பித்து 10,000 மேலே கொடுத்துருக்கா ஒருத்தரும். ஸோ அதனால் உங்களுடைய கோஆப்ரேஷனாலையும் உங்களுடைய நல்ல மனசுனாலையும் தான் இந்த ஃபங்க்ஷன் வெகு சிறப்பாக நடக்க போகுதுன்னு மனசில் தோன்றது எனக்கு. இதை தவிர வேஷ்டியெல்லாம் வாங்கியிருக்கு பிராமணாளுக்கெல்லாம். ஸோ சாமி அம்பாளுக்கு தனியாக வேஷ்டி கூட வாங்கி தரேன்ருக்கா ஒருத்தர். ஸோ அது வேறு இருக்குது. ஸோ இவ்வளவும் சொல்லி நம்ம நாங்கள் பண்ணக்கூடிய இந்த முதல் 108 சங்காபிஷேகம் மேலும் முதலம்பேடில் முதல்ல ஆரம்பிச்சு மோகன் குறிச்சிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர். அப்போ வெங்கட்ராமையர் அரியத்துறையில் இருக்கிறவர் சொன்னார், அதிசீக்கிரமே அனுக்கிரக மூர்த்தி அப்படின்னார். ராத்திரி 9:30 மணிக்கு நான் பேசி எர்லி மார்னிங் 1:30 2 மணிக்குள்ளே எல்லாமே சங்கெல்லாம் புக் ஆகிடுது. அப்புறமா அடுத்த ஒரு நாள்லேயே எல்லாமே பணம் வந்துட்டு எனக்கு வித்தவுட் எனி ஸ்ட்ரெயின். இது மனுஷாலுடைய அவளுடைய எண்ணங்கள் யார் யாருக்கு பிராப்தம் இருக்கோ அவளுக்கெல்லாம் கிடைச்சது. ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்கா. நான் இவா கம்மியாக கொடுத்து அவள் ஜாஸ்தியாக சொன்னா கொடுக்கல. எட்கிஞ்சது யாரால் என்ன பண்ண கூட பண்ணியிருக்கேன். உங்களுடைய இந்த தாராள மனப்பான்மையினால்தான் இந்த இவ்வளோ சாமான்களும் அந்த ஒரு கோவிலுக்கு போய் சேர போகிறது. 9ஆம் தேதி காத்தால எங்கேயாவது வேனில் போயிடும். அதெல்லாம் அதே மாதிரி பிரசாதங்கள்லாம் ஒரு அரியத்துறை வீட்டிலே பண்ணுறோம். 2 கோவிலுக்குமே பிரசாதம் பண்ணித்தரேன். சக்கரை பொங்கல், புளியோதரை 5 கிலோ பண்ணித்தரோம். ப்ளஸ் பிராமணாளுக்கெல்லாம் கிச்சடி வேணும்னு அதுவும் பண்ணித்தரேன்னு சொல்லியாச்சு. ஸோ மாலைகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு 2 கோவிலுக்கும். இதெல்லாம் சொல்லி, ஏன்னா நம்ம எண்ணங்கள் இருக்குது மனசில், அது வெளிப்பாடு. இந்த எண்ணத்தின் வெளிப்பாடு தான் இதெல்லாம். உங்கள் இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. நிறைய பேர் நல்ல தாராளமாக கொடுத்துருக்கா. அதுக்கு எல்லாருக்கும் என்னுடைய சிறந்தாண்ட கோடி நமஸ்காரங்கள் சொல்லி நான் பண்ணுறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் போய் ஷேரணும். அது இந்த இது நல்ல சிறப்பாக நடக்க வேண்டிக்கிறேன். எல்லாரும் யார் யார் எது கொடுத்துருக்காளோ பேர், நட்சத்திரம், கோத்திரம் கொடுத்துருக்கா அவளுக்கெல்லாம் சங்கல்பம் பண்ணுவோம். அந்த கோவிலில் அரியத்துறை கோவிலுக்கும் சிலையை பண்ணுறேன். அவளுக்கு பண்ணப்படும். நேரில் வரலாறு கூட பரவாயில்ல, உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். அரியத்துறை கோவிலில் வரமூர்த்தீஸ்வரி வழிபாட்டு குழு இருக்கு. எங்கள் குழுவே இருக்காங்க.
இந்த மேல்முதலம்பேடுக்குள்ள இன்னும் குழு ஆரம்பிக்கல. இந்த ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் த ஃபங்க்ஷன். சரி நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிட்டு பக்தர்களுக்கெல்லாம் வேண்டுகோள் கொடுக்குறேன். தயவுசெய்து முடிஞ்சவா வாங்க, சென்னையில் இருக்கவா வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஆகாரத்தெல்லாம் கவலைப்பட வேண்டாம், நான் ஏற்பாடு பண்ணுறேன் எல்லாத்துக்கும். ஸோ காலையில் சாயந்தரம் வந்து 4 மணிக்கு மேலே அங்கே ஆரம்பிச்சிடுவா. சரி 4லேருந்து ராத்திரி ஒரு 7 மணிக்குள்ளே முடிஞ்சிடும் அங்கே எங்கள் மேல்முதிரம்பேட்டில். அரியத்துறையில் ராத்திரி 9 மணி ஆகும் முடிக்கிறதுக்கு. ஏன்னா 1008 சங்கு அது. ஸோ அங்கே லேட் ஆகும். சரி வீடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால எல்லா ஃபெசிலிட்டியும் எங்கள் தங்கறதுக்கு வசதி இருக்குது, பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது, ஆகாரத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஸோ காரில் வரவா அழகாக வந்து அங்கே தங்கிக்கலாம். இதை சொல்லி எல்லாரையும் இன்வைட் பண்ணுறது 2 ஃபங்க்ஷனுக்கும். நடுவில் இருக்க கேப்பில் இருக்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம். நடுவில் அந்த கோவிலுக்கு இந்த கோவிலுக்கு 2 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு. அதையும் சொல்லி எல்லாரும் வாங்கோன்னு கூப்பிட்டு இந்த யார் பொருளுதவி பண உதவி செஞ்சிருக்காளோ எல்லாருக்கும் என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரத்தை சொல்லி நான் முடிவு செய்கிறேன். இந்த 232வது வீடியோவை நிறைவு செய்கிறேன். ஓம் நம சிவாய.